ஹலோ, நான் தான் உங்கள் நிலையில் பேசுகிறேன். நண்பர்களே, அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் வீடியோ பற்றி பேச போகிறோம்னா பிக் பாஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நேற்று வந்து பிக் பாஸில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்சரா தங்கச்சி வந்து வெளியே போயிட்டாங்க. எலிமினேஷன் ஆகும்னு எதிர்பார்த்தது தான், அதே நேரம் பார்க்காதான். ஏன்னா அவங்க வந்ததுலேருந்து வீட்டில் இருக்க மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி எல்லாரும் குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனால் இப்போ தான் கேமுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளேயும் பிக் பாஸில் எலிமினேஷன் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று ஓடிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமருதீன், ஆதிரை இந்த 2 பேருக்கும் பிரச்சனை வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையை அப்படியே தூண்டி விடுறது யார் தெரியுமா? எல்லாம் நம்ம அக்கா ஆரோரா அக்கா இருக்காங்களா, ஆராரா அக்கா, அந்த அக்கா தான் உள்ளே இருந்து அப்படியே நைஸாக தீயை வச்சு எப்படியாவது வெளியே அடித்து பத்திரணும்னு அதுவும் அலைஞ்சி பிளான் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன நடக்க போகுது தெரியல. அது போக இன்னும் வரக்கூடிய வாரத்தில் வந்து பிக் பாஸ் எலிமினேஷன் பயங்கரமாக இருக்க போகுது. யார் ஒன்று அப்படி பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆரோரா அக்காவாக இருக்கும், 2வது நம்ம கலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திவாகர், அதையும் மீறி பார்த்திங்கன்னா நம்ம விஜய், பார்வதி அக்கா. இந்த 4 பேர் டார்கெட் வச்சுருக்காங்க. இந்த 4 பேரில் யார் போக போகிறான்னு தெரியலை. அது போக பார்த்திங்கன்னா உள்ள தலைவர் நம்ம டாக்டர் திவாகர் அவர்களோட அட்ராசிட்டி தாங்க முடியல. விஜய் சேதுபதி அவர்கள் நேற்று கேள்வி கேட்டுருக்காங்க. திடீர்னு தலைவர் இருந்துச்சு, அதுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்காரு. விஜய் சேதுபதி உடனே உட்காருங்க திவாகர், நீங்கள் வந்து இந்த உள்ளே முந்தி பேசாதீங்க, உட்காருங்கன்னு சொல்லி அது குமைச்சி விட்டாப்புல. அது நேற்று பார்க்கும்போதே சங்கடமாக இருந்துச்சு எல்லாருக்கும், எனக்கும். அது இதுக்கு எத்தனை வாட்டி தான் தலைமை கேவலப்படுறதுன்னு தெரியல, வயாமல் கேவலப்பட்டே இருக்காரு. சரி, இருந்தாலும் பிக் பாஸில் வந்து இந்த ஆரோரக்கா பண்ணுறது சரியில்லை. அப்படியே தீயை வச்சு ஒருத்தையாக பிரித்து ஒருத்தையாக வெளியே அடித்து பார்த்துட்டு ஏதோ டைட்டில் வின்னர் ஆயிடலான்னு பார்க்காங்க. ஆனால் அது நடக்காது பிக் பாஸுக்கிட்ட. ஏன்னா பிக் பாஸுக்கு எல்லா பக்கமும் கண்ணு இருக்குது, மக்களுக்கும் கண்ணு இருக்குது, ஓட்டு இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. எனிவே, யார் நல்லா இருந்தாலும் சரி, நாசமாக போனாலும் சரி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும். சரி, ரைட், நடக்கட்டும். இன்னும் பிக் பாஸில் அடுத்தடுத்து வரக்கூடிய வாரத்தில் எலிமினேஷன் இருக்குது. அது யார் போக போகிறா அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வெப்பேடி 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போடலாம். அமைக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.